எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம் பேக். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் பண்ண போகிறோம், வெறும் 4 கலர்ஸ் வச்சு. ஓகேவா? இது வந்து கேன்வாஸ் பெயிண்டிங்லாம் இல்லை, நம்ம வந்து பேப்பர்லேயே வந்து பெயிண்டிங் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பரோட டாப்பில் வந்து நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எல்லோ கலர் எடுத்து அது கீழே பெயிண்ட் பண்ணிவிட்டு, எல்லோ கலர் அடிக்கும்போது மேலே நம்ம ஒயிட் அடித்தோம்ல, அதோட நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே வந்து லைட் எல்லோ, அப்புறம் மிடில் வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா நான் ரெட் அண்ட் ஒயிட் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு பிங்க் கலர் வந்துட்டு அப்புறமா அந்த எல்லோ கீழே அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீனு, அந்த மாதிரிலாம் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மிடில் கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த எல்லோவும் பிங்க்கும் நல்லா பிளெண்ட் ஆகும். கொஞ்சம் நிறைய தண்ணி பெயிண்ட் ப்ரஷ்ஷில் இருந்ததுனால ஸ்பாஞ்ச் வச்சு நான் அந்த வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஒயிட் எடுத்து டாப்லையும் அடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அடித்தோம்ல, அது வந்து எல்லோவோட நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பர் அண்ட் கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் பென் வச்சு ஒரு கீழே வந்து ஒரு குட்டி மவுண்டெயின் மாதிரி வந்து ட்ரா பண்ணலாம். மவுண்டெயின் மாதிரி இல்லை, நான் வரைஞ்சி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலர் அக்ரிலிக் அடிச்சிடலாம். அடிச்சிட்டதுக்கப்புறமா இது மேலே வந்து ஒரு குட்டி ட்ரீ மாதிரி வரைய போகிறேன். நான் ட்ரீ வரைஞ்சிட்டு ஒரு குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் நம்ம இதில் ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரீ அப்புறம் அந்த கீழே குட்டி மலை, அதுக்கெலாம் வந்து நீங்கள் தின்னான பெயிண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரான்ச் எல்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ அந்த ட்ரீ கீழே ஒரு குட்டி கேர்ள் வந்து நின்றுருக்க மாதிரி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டப்புறம் அந்த பொண்ணோட குட்டி கையில் வந்து நம்ம பலூன்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 4 பலூன்ஸ் வந்து நம்ம வேறு சைஸில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கேர்ள் அப்புறம் பலூனோட ஷேடோ பெயிண்டிங் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கான பெயிண்டிங் தான் இது. இன்னும் நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம இன்னும் நிறைய பெயிண்டிங் வீடியோ பண்ணுவோம். அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் கலர் அக்ரிலிக் எடுத்து மேலே குட்டி குட்டி டாட்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்ல. நான் வந்து என்னோடய லாக்டவுன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன், மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. சூப்பராக நம்மளோட பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.